ஆஃபீஸில் வந்து பயங்கர வேலை, நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் சரி நமக்கு வேலை இருக்குது, இந்த வேலையை வந்து நம்ம நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெண்டிங் வச்சுட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம காலம் தாழ்த்துறதுனால நம்மளோட வேலை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோம்பேறித்தனம், நம்மளோட முன்னேற்றம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்கள நம்ப முடியுமா? நிச்சயமாக இந்த காலம் தாழ்த்துறதுனால நமக்கு வந்து நம்மளோட சோம்பேறித்தனமும் அதிகமாகுது. இதனால் நம்ம முன்னேறக்கூடிய படிகளில் இருந்தும் கீழே இறங்கிட்டே வரோம் அப்படின்றது தான் உண்மை. இந்த காலம் தாழ்த்துறதை தடுக்கிறதுக்கான சில வழிகள் நம்ம வந்து பார்ப்போம். வந்து எத்தனை பேர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த வேலையை தானே, இதை நாளைக்கு பார்ப்போம், இது நாளைக்கு நாளானாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை வேலைகளை நம்ம வந்து தள்ளி போட்டிருப்போம். அதனால் எவ்வளவு காலம் நம்ம வந்து இழந்திருப்போம். அந்த காலம் இழந்ததுனால எவ்வளோ பெரிய நஷ்டம் நமக்கு வரும் அப்படின்றது நம்ம இப்போ இந்த காலம் தாழ்த்துறதுனால, இந்த நிமிஷத்தை வந்து நம்ம இழக்கிறதுனால வரக்கூடிய நஷ்டம் என்னன்றது அந்த நிமிஷம் நமக்கு வந்து புரியாது. அந்த கடந்து வந்த பிறகு தான் இதை அப்பயே நம்ம செஞ்சு முடிச்சிருக்கலாமே, இது இப்போயே நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறோமா அல்லது அந்த வேலையை வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அது என்ன காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், நம்ம அட்டைன் பண்ணக்கூடிய கோல் வந்து அப்படியே எடுத்த உடனே ஒரே நாளில் சக்ஸஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய கோலெல்லாம் வைக்காமல் சின்ன சின்ன கோலாக வச்சு சின்ன சின்ன கோலாக வந்து செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோலை முடிச்சுட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உற்சாகத்தை வச்சு அடுத்த கோலை முடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலாக செட் பண்ணி நம்மளோட காலம் தாழ்த்துதலையும் தடுக்கலாம், நம்மளோட முயற்சியும் முழு ஈடுபாடோடு செய்யலாம். முக்கியத்துவம் மற்றும் அவசர தன்மையோட அடிப்படையில் உங்கள் வேலைகளை வந்து பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப அவசரம் அப்படின்ற வேலையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியம் அப்படின்ற வேலையை வந்து ரெண்டாவது முடிக்க முயற்சி பண்ணலாம். உங்களுடைய பணிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை ஒதுக்கிட்டு அந்த கால அட்டவணை ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்குறது வந்து நல்லது. 2 நிமிஷம் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு வேலை வந்து 2 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பணி சுமை வந்து குறையலாம். இதனாலேயும் அந்த காலம் தாழ்த்துதல் அப்படின்றத தடுக்கலாம். நம்மளுடைய வேலை செய்கிறத வந்து ஒழுங்குபடுத்தலாம். அதாவது நேரம் நம்ம டேபிள் வந்து கலைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நேரம் அடுக்கி வைக்கலாம். தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் எடுத்து குப்பையில் போடலாம். இதன் மூலமாகவும் நம்மளோட கவனச்சிதறல் வந்து குறையாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் மியூட்டில் போட்டு வச்சாலும் நம்மளோட வேலையோட கவனச்சிதறல் வந்து குறையாமல் இருக்கும்.